ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆர்கே அராய்ஸ் தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம இகிரிஸ் எப்படி டிஃபைட் பண்ணலான்னு நான் இது வீடியோவில் சொன்னோம். சரி, அது நம்ம இப்போ டிஃபைட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி நம்ம இகிரிஸ் லெவலுக்கு வந்திருக்கோம். கீழே உள்ள அந்த ஜாப் சேஞ்ச் ட்விஸ்ட் அந்த இதெல்லாம் விட்றாதீங்க. சாப்டர்ஸ்லாம் எக்காரத்து கூட விட்றாதீங்க, அதான் சொல்லுவேன். இப்போ வாங்க நம்ம பாஸ் சைலுக்கு போவோம். நம்ம இகிரிஸை டிஃபைட் பண்ணதுக்கு நான் இப்போ இகிரிஸ் டிஃபைட் பண்ணால் லைட் எலிமெண்ட் எல்லோரும் வேணும். லைட் எலிமெண்ட் எல்லாம் வேணும். வெப்பன் லைட் எலிமெண்ட் வேணும். இப்போ எனக்கு தேவைப்படாது. ஏன்னா நான் வேணிக்கிட்ட இகிரிஸை டிஃபைட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு சொல்லப்போனால் ஒரு எஸ்ஆர் ஒரு எஸ்எஸ்ஆர் வெப்பன் வச்சுருக்கேன். லைட் எலிமெண்ட்டு சரி உள்ளே போகலாம் வாங்க. இகிரிஸை டிஃபீட் பண்ணாதான் அடுத்துல ஷேடோஸை எழுப்புறது, ஷேடோ இல்லை அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இகிரிஸை ஷேடோ ஆக்குறது எல்லாம் வரும். இப்போ வாங்க போகலாம். பாருங்கம்மா, இப்போ எனக்கு இப்பவுமே ஹெச்பி எனக்கு கம்மியாயிட்டு. நைட் கமெண்டாக இருக்கு பாருங்களேன், மாசாக இருக்குங்க. ஐக்ரீஸ் ரெட் ஓடணும் ஓடணும் ஓடிருங்க ஓடிருங்க இப்பயாட்டும் ஓடிருங்க. இப்படி தாட்ச் பண்ணிட்டே இருங்க. இகிரிஸ் ஒரு பவர் யூஸ் பண்ண தாட்ச் பண்ணிட்டே இருங்க. பிரேக் கொடுத்துட்டு அவ்வளோதாங்க. பிரேக் கொடுத்துட்டா பரவாயில்ல. இப்போ லைட் அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க. கொண்டாச்சு அவ்வளோதான். ஃபஸ்ட்டே நம்ம இந்த சாப்டர் முடிச்சுட்டேன். எனக்கு ஷேடோஸ் இது வந்தாச்சு. எனக்கு அவ்வளோ இல்லை. ஹார்ட் மோட்லேயும் அதே மாதிரி தான். இகிரிஸ் அதே மாதிரி தான் டிஃபீட் பண்ணும். அதுக்கு தேவையானதுலாம் அண்டர்ஸ் ஒழுங்காக இருக்கும். பார்த்தீங்களா, அண்டர்ஸ் ஒழுங்காக இருந்ததுனால கரெக்டாக இருந்திருக்கு. இதை கம்மி பண்ணுங்க. இதை வச்சா நீங்கள் எக்ஸ்ட்ரா வெப்பன்ஸ் அந்த மாதிரி எடுக்க முடியாது. வச்சு தான் ஹார்டு மோடில் காமிக்கேன். ஹார்டு மோலே அதே மாதிரி தான். டோட்டல் பவர் 65 இருக்கு. இப்போ எனக்கு இவங்க வேண்டாம். இப்போதைக்கு இந்த எலிமெண்ட்டே எனக்கு வேண்டாம். இப்போதைக்கு நான் மாற்றிடுறேன். தாமஸ் கான்ட்ரே, நம்ம தாத்தா, அதில் ஜாகின், அப்புறம் இப்போ இந்த லைட் எலிமெண்ட் எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். இது தவிர்த்து வேறு ஏதாச்சும் எடுக்கலாம். டீமன் கிங் பரனோட வெப்பனை கொண்டு போகலாம். விண்ட் அட்டாக் சூப்பராக காண்டாக்ட்லாம் பாருங்க. தாமஸ் கான்ட்ரே இருந்தாலே டேங்க் இருக்கணும். அப்போதான் அவனுக்கு மானா அவங்க ஆம டேங்க். இவர் டேங்க்லேருந்து சொல்லுங்க. சரி சரி இருந்தாங்க, அதான் பேசிட்டு இருந்தேன். சொல்லுவாங்க இதே மாதிரி தான் நான் டீமன் கிங் பரனோட வெப்பனை கொண்டு போயிருக்கேன். இதை வச்சு அடிச்சிருக்கேன். இகிரிஸோட டோட்டல் பவர் 65,000 இருக்கு. பவரை பாருங்க. தாட்ச் பண்ணிங்க எப்படியாட்டு. பிரேக் கட்டச்சா போதுங்க, வீசிடலாங்க. பாருங்க முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் கவலை இல்லை எனக்கு.
ஒரே நாய்ஸாக இருக்கு. அப்படியே நீங்கள் வெளியே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வெளியே வந்து இங்கே டோக்கன் மாதிரி இருக்கா, இதுக்குள்ளே போனீங்களா, இங்கேருந்து வெப்பன் சூஸ் பண்ணிங்களா, இந்த மாதிரி வெப்பன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். SSR வெப்பன் இந்த மாதிரி இருக்கும். ஒரு டோக்கன் வந்தால் அதில் போய்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். எனக்கு இப்போது இந்த லைட்டு வெப்பன் வேணும், வாட்டர் வெப்பனும் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். தேவைப்படும், எனக்கு இப்போ தேவைப்படும். அதே மாதிரி இங்கே இந்த வெப்பன் எனக்கு அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சூப்பரான ஹண்டை வேணும்னா கோட்டை ரிஜி எடுத்துக்கோங்க. சூப்பரான ஆளுங்க. என்கிட்ட 19 டோக்கன் இருக்கு. அதை வச்சு இப்போ சேடோ இது பண்ண முடியாது. டோக்கன் எனக்கு டோக்கன் தாங்க வேணும். டோக்கன் இல்லாமல் கஷ்டமாக இருக்கு. இந்த மாதிரி எதுவும் விட்டுறாதீங்க. எங்கள் ரிவால கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இக்ரிஸை தோக்கடிச்சிங்களா, அதுக்கப்புறம் நம்ம ஷேடோஸ் எழுப்புறது அதை காமிக்கிறேன். ஷேடோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு டைட்டில் இந்த ஷேடோஸ் ஆர்மி ஆஃப் ஷேடோஸ் வரும். இதில் நம்ம இக்ரிஸ் வந்து இப்போ எலைட் நைட் இருக்காங்க. இப்போ ஜெனரல் நாங்கள் மற்ற இப்போ எலைட் நைட்டு தான் இருக்கான் இக்ரிஸ் வந்து. இப்போ நான் இப்போதைக்கு இக்ரிஸ் எடுக்காமல் இப்போ நம்ம டஸ்க்கு வந்து நம்ம இந்த பவர் எனக்கு வேணும். இந்த இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு. லைட்டுக்கு இப்படி இருக்கும். டோட்டல் பவர் ரெடி கூடுங்க. எனக்கு நிறைய பவர்ஸ் வேணும். இப்போதைக்கு வந்து நான் கைசில் எடுக்க மாட்டேன், டேங்க் எடுக்க மாட்டேன். இப்போது நம்ம டஸ்க்கு இக்ரிஸ் அதான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, மேக்ஸ் ஆல் லெவல் +7 ஷேடோஸ் ரிக்யூஸ் 100 இருக்குது. ப்ரோ ஷேடோஸ் ஆல் டீம் மெம்பர்ஸ் 4 அட்டாக் டேமேஜ் 25% டேமேஜ். இதில் வந்து பரவாயில்ல. ஷேடோ ஸ்கில் லெவலப் அப் சிஸ்டம் அன்லாக்டு. இந்த சிஸ்டம் அன்லாக்டு தான் வச்சுருக்கு நினைக்கிறேன். இது மட்டும் கிடச்சா போங்க. வெப்பன்ஸாக முக்கியமாக இது இருக்குது. இப்போ நான் லெவலப் பண்ணல, வேண்டாம் செட்டு ஆகுதுங்களோ. டேங்க நீங்கள் அப்படி லெவலப் பண்ணலாம், அழகாக பண்ணலாம், கவலையே வேண்டாம். இதேதான் 16 மணி இது வேஸ்ட் ஆகிருக்கு. இது பண்ண வேண்டியதான். டோட்டல் பார்க்குள்ள கோல்டு 5000 கோல்டு ஏதோ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கணும் 5000 கோல்டு நினைக்கிறேன். மிஷின்ஸ் உள்ள போய் பாருங்கள். கிடச்சிருக்குங்க 45,000 கோல்டை எக்காரத்தை கொண்டு செலவு பண்ணிடுறாங்க. வச்சுக்கோங்க, செலவு பண்ணிடாதீங்க. சம்மர் ஹாலிடே அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது எப்படி அந்த கொண்டு பண்ணிடாதீங்க. தேவைப்படும் உங்களுக்காக. இவ்வளோ பேர் ஸ்பின் பண்ணியிருக்கேன் எவ்ரி ஷாப் ஃப்ரீ டோக்கன். 2-3 அடிச்சா நல்லாயிருக்கும். இருக்க இப்படி வெளியே வந்துடும் நினைக்கிறேன். இப்போது ஹண்டர்ஸ் லைட் எலிமெண்ட் ஹண்டர்ஸ் யாருன்னா சாகி, நம்ம இவங்க
தாமஸ் ஹாண்ட்ரே, வேறு நம்ம அயன் இருப்பாம்ல கிம் கூல், அவனு நம்ம தாத்தா ஓகின். இதெல்லாம் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டல் பவர் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இவங்களுக்கும் தேவைப்படும். ரெக்கார்டுக்கு கோட்டரிஜி வச்சுக்கோங்க. லெவலப்பாக அதிகமாக ஆகிருங்க. பண்ணிட்டேன், வரல அப்படி இருக்கு. சொல்லப்போனால் இவங்க யாரும் இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த எஸ்எஸ்ஆர் இருக்காங்களா, கெயின், அடுத்துல வந்து தாமஸ் ஹாண்ட்ரே, அடுத்து நம்ம கோட்டரிஜி, அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நேரத்துக்கு. ஏன்னா அவங்க அட்டாக்லாம் பயங்கரமாக இருக்கும், விருத்தனமாக இருக்கும். அடுத்து நம்ம புதுசாக வந்த சாகையின் பிரின்சஸ் அவங்கள யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு இந்த எஸ்எஸ்ஆர்ன்றலாம் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை. தேவைப்படும் வச்சுக்கிறேன். இவங்களே நான் யூஸ் பண்ணுறதில்ல. இவங்களாம் மறந்தே இருந்துட்டேன் எதுக்கு இருக்குன்னு இல்லை. வாட்டர் மிலண்டு போன இதில் வீடியோவில் போட்டோம். இவங்க சாகி இசில் தேவைப்படும். இவங்களும் டெவலப் பண்ண மறந்துட்டேனே. இவங்களும் அவ்வளோ யூஸ் பண்ணல. நைட்டு இவங்களும் யூஸ் பண்ணல. இப்போ யூஸ் பண்ணுறதுன்னா இவரை இவங்க இல்லை, இவங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ வெப்பன்ஸ் அட்டாக்ஸ், இவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணும். ஸ்கில் டெவலப் கேட்கு இவங்க நான் அவ்வளோ யூஸ் பண்ணதுனால லைக் பண்ணல. இவர் ஸ்கில் யூஸ் பண்ணும். இப்போ எனக்கும் ஸ்கில்லை டெவலப் பண்ணும். அதை மறந்துட்டேன் நான். ஏன்னா 4 லெவல் 5 லெவல் இருக்காங்க. இப்போ நான் ரொம்ப யூஸ் பண்ணி நான் கோட்டரிஜி தான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். அல்டிமேட் ஸ்கில்லை டெவலப் பண்ணி பார்க்கணும். 150 வரைக்கும் என்கிட்ட கவலை இல்லை. பேசிக் ஸ்கில்லே டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி நான் அதெல்லாம் டெவலப் பண்ணுவேன். ஏன்னா அதை வச்சு நான் சண்டையை போதேன். பாதி கேட்டுக்குள்ள அவரை வச்சு சண்டை போட்டே இருக்கு நம்பி கொண்டு போகிறேன். அடுத்து தாமஸ் வேறு அல்டிமேட் ஸ்கில்லு கம்மியாக இருக்கு டெவலப் பண்ணி வேண்டியது. வேறு நம்ம தாமஸ் ஹாண்ட்ரே 6 டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லெவல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அல்டிமேட் ஸ்கில் 6 7 லெவலில் வச்சு வச்சுக்கோங்க. அவருக்கு பேசிக் ஸ்கில்லை டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் உங்களுக்காக. வேறு நம்ம ஹீரோக்கு போவோம். நம்ம சஞ்சின் ஓகு, அவரோட ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ண வேண்டாமா? ஸ்கில்ஸுக்குள்ளே போவோம். ஏதோ தப்பாக இருக்கும். அல்டிமேட் ஸ்கில் எனக்கு இது வந்து தொலையே மடக்க தான் சிறையாக இருக்குது. எனக்கு இப்போ ரொம்ப பெரிய சிறைனா இது தான். இது வைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அல்டிமேட் ஸ்கில் எப்போ இந்த ஜாப் சேஞ்ச் பண்ணும். இப்போ நான் 80வது லெவலில் வரணும், கேட்டை கிளியர் பண்ணணும். கேட்டை கிளியர் பண்ண வேற பாதி டோட்டல் பவருக்கு எனக்கு காமிக்கல. டோட்டல் பவருமே விளையாடணும். அப்போ ஸ்கில்ஸ்குள்ளே போகும். டெத் ஆஃப் டான்ஸ் செட்டே பிடிக்கவே பிடிக்காது. இந்த டெத் ஆஃப் டான்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. டெத் டான்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணல. ரூலர்ஸ் ஹேண்டர் எங்கே இருக்குது? உள்ளே போயிட்டு டேமேஜ் 2364 58% கொடுக்கு. நான் சொல்ல போனால் நான் ஃபயர் அட்டாக் அவ்வளோ யூஸ் பண்ணதில் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. இதை விண்ட் அட்டாக் அது யூஸ் பண்ணல. டெவலப் பண்ணிக்கிறேன் அழகாக டெவலப் பண்ணதை வச்சுட்டு. வேறு ஷேடோ மோஸ் நம்ம மாட்டு பையா அதையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெவலப் பண்ணலாம் தேவைப்பட்டா. ஏன்டா அவ்வளோ இல்லை. நம்ம எடுத்து காணவில்லை. ஸ்கில்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். சரி இல்லை, நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரீஎன்ட்ரி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப் சேஞ்ச் ஃபுல்லுத்தையும் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். நம்ம சஞ்சனி எப்படி ஆரம்பித்தார் எல்லாத்தையும், லைட் நைட்டு எல்லாம், மோலாக் ஆஃப் ஷேடோ ரிலே லேட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம போடுறோம்.
இதுக்கப்புறம் வந்தோன்னா இதுக்கப்புறம் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த டோட்டல் பவரே இதாக முடியாது, டோட்டல் பவர் இன்க்ரீஸ் ஆக முடியாது. சொல்ல போனால் டோட்டல் பவர் வந்து கம்மியாக தான் இருக்குது இதுக்கு மேலே. டோட்டல் பவர் சரி டோட்டல் பவர் கம்மியாக இருக்கு. சரி நம்ம விளாண்டு பார்ப்போமே. சரி அதை எடுத்து பார்த்துங்க. நைட் ஷேடை எடுத்து பார்ப்போம். நைட் ஷேட் வந்து சூப்பருங்க. இந்த மாதிரி விளையாட்டு நம்ம நைட் ஷேடை நம்பி எடுத்து போகலாம். வேறு ஸ்கில்ஸில் வந்து இதை கம்மி பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது. நம்ம அட்டாக்கு நல்லா எப்படி இது பண்ணுன்னு தான் பார்க்கணும். இல்லாட்டி இது எடுத்துக்கோங்க. மைனஸ்லாம் ஆகுது. அட்டாக்ஸ் சீல்டு பவர் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸ்கில் ஸ்டோன்ஸ் எனக்கு இன்னும் கிடைக்கல. 12,000 டோட்டல் பவர் எனக்கு வேணும் இப்போதைக்கு. ஆர்டிஃபெக்ட்ஸ் அதுதான் நான் பார்த்தேன். ஆர்டிஃபெக்ட்ஸ் வந்து இதனாலே நம்ம டோட்டல் பவர் இன்க்ரீஸ் பண்ணலாங்க. இதனாலே நம்ம டோட்டல் பவர் இங்கே பாருங்க கீழே இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளோதான். இதை பார்க்க மாட்டேங்க நான். ரீஎன்ட்ரி ஆகுதா? உள்ளே போங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணுங்க. அது அவ்வளோதாங்க. இதுக்குள்ளே போய் அழகாக ஜாப் சேஞ்ச் பண்ணலாங்க. டோட்டல் பவர் ஃபஸ்ட்டு டோட்டல் பவர் வேணும் உங்களுக்கு. அது உள்ளே போய் நீங்க விளையாடலாம். இதுதான் அடுத்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு பார்க்குறேன். நாளைக்கு வந்து ஜாப் சேஞ்ச் ஃபுல் ஜாப் சேஞ்ச் நான் வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்த ஆர்டிஃபெக்ட்ஸ் பற்றி நிறைய சொல்லுதேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். உங்கள் நான்